குலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் எல்லாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. இன்று அவர்கள் மகாத்மாதான் என்ற துணைப்பொருளிலே உரையாற்றி இருக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். மகாத்மாதான் எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மகாத்மாதான் 1944 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி காந்தியடிகள் புனாவில் உள்ள ஆகாகான் மாளிகையில் காவல் கைதியாக இருந்தார். அங்குதான் தனது அன்புக்கு மிகவும் பாத்திரமான அவரது உதவியாளர் மகாதேவ தேசாயை பறிகொடுத்தார். அங்குதான் 62 ஆண்டுகள் தம்மோடு இல்லறம் நடத்திய வாழ்க்கை துணைவி கஸ்தூரிபாவை இழந்தார். இந்த 2 நிகழ்ச்சிகளும் அவரது உடலையும் ஆவியையும் ஆட்டி படைத்து விட்டன. போதாததற்கு நாட்டின் வருங்கால நிலை பற்றி கவலை சுமை வேறு. இந்த வகை காரணங்களால் காந்திஜிக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்தது. காந்திஜிக்கு வந்துவிட்ட ஜுரத்தைக் கண்டு ஆங்கிலேயர் ஆட்சி அச்சம் கொண்டது. காந்திஜியும் சிறையிலேயே கண்ணை மூடிவிட்டால் நாடு முழுவதும் கலகமும் கலவரமும் மூண்டுவிடுமே. அதை கட்டுப்படுத்துவது கடினம். மேலும் கெட்ட பெயரை வாங்கிக் கொள்ளாமல் காந்தியடிகளை விடுதலை செய்வதுதான் உசிதம் என்று முடிவு செய்தது அரசாங்கம். விளைவு, அன்று திடுதிடுப்பென்று சிறைச்சாலைகளின் ஐஜியாக பண்டாரி என்பவர் காந்திஜியின் அறைக்குள் நுழைந்தார். காந்திஜியை வணங்கி, மகாத்மாஜி, தாங்கள் தங்களது தோழர்களோடு நாளை காலை விடுதலை செய்யப்படுவீர்கள் என்றார். உண்மைதானா? காந்திஜி வியப்புடன் கேட்டார். நான் யாருடன் பேசுகிறேன் என்பது தெரியும், உண்மை தவிர வேறு வார்த்தைகள் வருமா என்றார் அந்த ஐஜி பண்டாரி. நான் ஊர் போய் சேர ரயில் கட்டணத்திற்கு என்ன செய்வது என்று கேட்டார் காந்திஜி. ரயில் கட்டணம் நீங்கள் புனாவை விட்டு புறப்படும்போது உங்களுக்கு தரப்படும். அப்படியானால் சரி. தயவு செய்து இனிமேல் இங்கு வராதீர்கள். உங்களை பற்றி கவலையிலேயே என் தலை எப்படி நரைத்து விட்டது பாருங்கள் என்றார் அந்த ஐஜி பண்டாரி. காந்தியடிகள் கலகலென்று சிரித்தார். ஐஜி பண்டாரி போன பிறகு காந்தி மனு பெண்ணை கூப்பிட்டு, மனு, நமது பொருட்களை எல்லாம் சேகரித்து மூட்டை கட்டி வைத்துவிடு. நாளை காலையில் நமக்கு விடுதலையாம் என்றார். மனு ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைத்தால் அவள் பார்வை காந்திஜியின் செருப்புகளின் மேல் சென்றது. அட, பாபுவின் செருப்புகள் இப்படி அருந்து கிடக்கின்றனவே, நாளை எதை போட்டுக்கொள்வார்? இந்த யோசனை எழுந்ததும் காந்திஜி கேட்காமல் செருப்புகளை வெளியே எடுத்து சென்று செருப்பு தொழிலாளி ஒருவிடம் கொடுத்து ரிப்பேரை செய்து கொடுக்கும்படி கூறி கூலியாக 8 பேசியும் வந்தார். மனுபெண் திரும்பி வந்தபோது காந்திஜி தனது செருப்புகளை தேடிக்கொண்டிருப்பதை கண்டார். மனுவை பார்த்ததும், மனு, என் செருப்புகள் எங்கே என்று காந்திஜி கேட்டார். சப்பனிட செருப்புக்காரனிடம் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றார். ஏதாவது கூலி கிளி பேசினாயா அல்லது இலவசமா? இல்லை பாபுஜி, 8 கூலி பேசியிருக்கிறேன். காந்தியடிகள், இந்த 8 யார் கொடுப்பார்கள்? என்னிடமும் காலனா இல்லை, உன்னிடமும் இல்லை. இந்த வயதான காலத்திலே நான் போய் சிறை அதிகாரியிடம் கை நீட்டு பிச்சை வாங்குவதா என்று பாபுஜி கேட்டார். மனுவின் முகத்தில் வருத்தம் பிரதிபலித்தது. அட, காசை பற்றி யோசிக்காமல் இருந்து விட்டோமே. போய் செருப்புகளை திரும்பி வாங்கி வந்து விடலாமா? அப்படி வாங்கினால் செருப்புக்காரன் என்ன நினைப்பான்? மனுவின் யோசனைக்கிடையில் காந்திஜி குறுக்கிட்டு, செருப்புகளை போய் திரும்பவும் வாங்கி வந்து விடு
நான் அந்த அருந்த செருப்புகளை கொண்டே காலத்தை ஓட்டி விடுகிறேன் என்றார் காந்திஜி. மனுவுக்கு அழுகையே வந்துவிட்டது. மெல்ல நடந்து சென்று செருப்பு தொழிலாளியை அணுகினாள். அவளை கண்டதும், இன்னும் வேலை முடியவில்லையே அம்மா என்றான் செருப்பு தொழிலாளி. நல்ல வேலை, அவன் மட்டும் செருப்பை தைத்து வைத்திருந்தால் 8 கொடுக்க எங்கே போவது என்று நினைத்தாள் மனு. மனமாற ஆண்டவனை வாழ்த்தினாள். பரவாயில்லை, திருப்பி தந்து விடுங்கள், அதை செப்பனிட தேவையில்லை என்றார். திருப்பி தருவதாவது? இன்று காலையில் பொழுது விடிந்ததும் எனக்கு இதுதான் முதல் போனி என்றான் அந்த தொழிலாளி. இது என்ன புது ரோதனை என்று கலங்கியபடியே மனுபெண், இது காந்திஜியின் செருப்பு, திரும்ப கேட்கிறார் என்றாள் அவள். அப்படியா? இது நான் செய்த பாக்கியம்தான். இன்றைக்கு யார் முகத்தில் விழித்தேனோ? காந்திஜிக்காக இதை நான் இலவசமாக தைத்து கொடுத்து விடுகிறேன். செப்பனிடாமல் இதை நான் திருப்பி தரவே மாட்டேன் என்று பெரும் மகிழ்ச்சி மிதப்பில் அந்த செருப்பு தொழிலாளி பெரிய சத்தியாகிரகமே செய்யத் தொடங்கிவிட்டான். இந்த இக்கட்டிலிருந்து தப்ப மனுபெண் அவனை நல்ல வார்த்தை சொல்லி காந்தியிடமே அழைத்துச் சென்றாள். அப்போது காந்திஜி தூய்மையான பால் போன்ற வெண்ணிற மெத்தையில் அமர்ந்து ஆங்கிலேயர்கள் சிலருடன் பேசிக் கொண்டிருந்தார். மனு இடையில் குறுக்கிட்டு செருப்பு தொழிலாளி விஷயத்தை சொன்னார். அந்த தொழிலாளியும் அவளுடன் அங்கு வந்து விட்டான். காந்திஜி அவனை பார்த்து, தம்பி, செருப்புகளை செப்பனிட எனக்கும் கற்றுத்தருகிறாயா? இங்கே வா, இப்படி பக்கத்தில் உட்கார். இப்போது நீ எனக்கு ஆசிரியன், நான் உனக்கு மாணவன் என்று அன்புடன் அழைத்தார். மகாத்மாவுக்கு சமமாக ஒரு செருப்பு தொழிலாளி, சாதி பிரிவில் தாழ்வாக வைக்கப்பட்டுள்ளவன், தூய்மையான மெத்தையில் போய் உட்காருவதா? இப்படி எண்ணிக்கொண்டே அவன் வெறும் தரையில் உட்காரப் போனான். காந்திஜி பிடிவாதமாக அவன் கையை பற்றி தம் அருகில் உட்கார வைத்து கொண்டார். செருப்பு தொழிலாளி தன் பையை திறந்து உபகரணங்களை வெளியில் எடுத்தான். புதிதாக தொழில் கற்றுக்கொள்ள வந்த ஒரு சிறுவனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல காந்திஜிக்கு அவன் செருப்பு தைக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தான். அவன் சொல்லிக் கொடுத்தவாறு காந்திஜி தமது செருப்புகளை தாமே தைக்கலானார். வந்திருந்த ஆங்கிலேயர்கள் எதிரே உட்கார்ந்து, செருப்புகளை செப்பனிடும் இவரா பாரதத்தின் பெருந்தலைவர், உலகம் போற்றும் உத்தமர், ஆன்மீகத்துறையில் சாதகம் புரிபவன் கூட தன் ஆசானிடம் இத்தனை பக்தி சிரத்தையுடன் மறை ரகசியங்களை கற்றுணர மாட்டான் போலிருக்கிறதே என்று எண்ணி வியந்து போனார்கள் அந்த ஆங்கிலேயர்கள். நான் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போதே ஒரு ஜெர்மானியிடம் செருப்பு தைக்கும் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார் காந்திஜி. அப்படியா? ஆமாம், நான் மிக நன்றாக செருப்பு தைப்பேன் என்றார் மகாத்மா. என் கையினால் தைத்த ஓர் ஜோடி செருப்பை நான் ஜெனரல் ஸ்மட்ஸுக்கு கூட அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறேன். அவர் அரசியலில் உங்களை தீவிரமாக எதிர்த்தவராயிற்றே. ஆனால் நான் அவரை நண்பராகவே எண்ணினேன். அரசியல் அவரை என்னை தீவிரமாக எதிர்த்தார், எதிரியாகவே கூட எண்ணினார். ஆனால் நான் அளித்த ஜோடி செருப்புகளை மிக உயர்ந்த பரிசு பொருட்களாகவே அந்த ஸ்மட்ஸ் என்பவர் போற்றினார். இதை அகிம்சையின் வெற்றி என்றுதானே கூற வேண்டும்? சந்தேகமில்லாமல். இப்படி வந்திருந்தவர்களோடு, அதாவது அந்த ஆங்கிலேயரோடு காந்தியடிகள் பேசிக் கொண்டிருந்தார். அதோடு காரியத்திலும் கண்ணாயிருந்தார். அதாவது செருப்பு செப்பனிடும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பேட்டி நேரம் முடிந்தது. வந்திருந்தவர்கள் விடைபெற்றார்கள். செருப்புகளும் தைக்கப்பட்டு முடிந்தன. காந்தியடிகள் தனக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த செருப்பு தொழிலாளிக்கு நன்றி தெரிவித்தார். அவனும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தனக்கு கிடைத்ததாக எண்ணி மகிழ்ந்தான். காந்திஜிக்கும் எட்டனா மிச்சப்படுத்தியதில் மகிழ்ச்சி, மனுபெண்ணுக்கு பிரச்சனை சுமூகமாக தீர்ந்ததில் மகிழ்ச்சி. இதுதான் மகாத்மா. மகாத்மா தானே. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், அருமையான ஒரு வாழ்வியல் தகவலோடு இணைந்திருந்தீர்கள். மகாத்மா காந்தியினுடைய அரும்பெரும் செயலையும் குணத்தையும் அறிந்து கொண்டோம். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.